பாதுகாக்கிற வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிப்பா நம்ம ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இன்னொன்னு பழங்கள், காய்கறிகள், அதுல கீரைகள், முக்கியமா பசலைக்கீரை போன்ற விஷயங்கள் இந்த கணையத்துக்கு ஒரு ஓரளவு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி ஆகணும் ரத்தத்துல. ஏன்னா நிறைய ஆல்கஹால் அதுல ஆல்ரெடி இருக்கும். அதனால சில கீரைகள் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் அடிக்கடி கீரைகள் எடுத்துக்கங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் போன்ற விஷயங்கள் உங்க உணவுல இப்போ ரெகுலரா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. வாரம் 2 அல்லது 3 தடவை சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுப்பு அதிகம் இல்லாத தயிர் எடுத்துக்கங்க. ரெகுலரா எடுத்துக்கங்க. தயிர் ஏன்னா இப்போ டைரியா ஜீரண மண்டலம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அப்ப அங்க நல்ல கிருமிகள் தேவை நம்மளுக்கு. ப்ரோபயாட்டிக் கிருமிகள் தயிர்ல இருக்கு. அப்ப அதே சமயம் தயிர் அதிக கொழுப்புள்ள கெட்டி தயிர் நம்ம குடலால ஜீரணம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே பேங்க்ரியாஸ்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. அந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கணை நீர்ங்கிறது கம்மியா தான் சுரக்கும். அதனாலதான் கொழுப்பு அதிகம் இல்லாத உணவுகள், கொழுப்பு அதிகம் இல்லாத தயிர் எடுத்துக்கங்கன்னு சொல்றோம் இந்த கணையத்தை பாதுகாக்கிறதுக்காக. அப்புறம் வாரம் 1 தடவை அல்லது 2 தடவை காளான் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க உங்க டயட்ல. ஸோ கொழுப்பு அதிகம் சேர்த்துக்காதீங்க. இதெல்லாம் தான் ஒரு டயட்ரி